ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் ஒரு 2000 ரூபா உருட்டை தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது உருட்டுனா அப்படி இல்லை, நம்ம வந்து ஒரு ட்ரோன் வாங்கணுன்ட்டு எல்லாருமே ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா? அதை வந்து ஜஸ்ட் ஒரு 2000 ரூபாயிலே வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி ட்ரோன்ஸ்லாம் நிறைய வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே வந்து அமேசான்லேயும் சரி, ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி, எல்லா இதுலேயுமே வந்து பிளாட்ஃபார்ம்லேயுமே வந்து கிடைக்கும். அண்ட் ஈஸியாக அவைலபிளாகவும் இருக்கும். நான் இதோட லிங்க்கும் இன்னொன்று டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். என்ன ப்ராடக்ட்டு எப்படி வாங்கணுன்றது எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ட்ரோன் வாங்கணுன்றது பெரிய ஒரு ட்ரீமாகவே இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம நிறைய மணி சேவ் பண்ணி வந்து இந்தமாரி ட்ரோன்ஸ் வந்து வாங்குவோம். அந்தமாரி இதுமாரி வாங்கலாமா இல்லை வாங்கக்கூடாதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ரொம்ப நாளாக சேவ் பண்ணி நம்ம வந்து ட்ரோன் வாங்கினா இந்த மாதிரி தான் ஆகும் பொழுது. நம்ம ட்ரோன் வாங்க போகிறோம்னா முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்லாம் நிறையவே இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை வாங்கினோடனே வந்து ஒரு பாக்ஸ் ஃபஸ்ட்டு கவரில் இருந்துச்சு. இந்த கவரை பிரிச்சதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. அந்த பாக்ஸை பிரிச்சதுக்கப்புறம் ஒரு பேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரின்ட்டு அந்த பேக் எடுத்தோன்னா அது உள்ள வந்து ட்ரோன் கொடுத்துருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து கண்ட்ரோலர் இருந்துச்சு. அண்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல், அப்புறம் சில ஸ்பேர்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. சரின்ட்டு அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு ஓப்பன் பண்ணி ட்ரோனை வந்து எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பேட்டரி பார்த்திங்கன்னா சார்ஜ் இல்லை. சார்ஜ் போட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் சார்ஜ் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து ட்ரோனை எடுத்தேன்னா ஃபோல்டபுள் ட்ரோன் வந்து 4 ப்ரொப்பலர் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த விண்ட்ஷீல்ட் ப்ரொடெக்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 தான் இருந்துச்சு, 4 இருக்க வேண்டியது. சரின்ட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலில் பார்த்தா பேட்டரி இல்லை. அதுக்கு வந்து 3 பேட்டரி நம்ம வந்து வாங்கி போடணும். அந்த 3 பேட்டரி வாங்கி போட்டால் அப்போ தான் வந்து அந்த ரிமோட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அது இல்லைனா ஃபோன்லேயும் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஆனால் வந்து ஃபோனில் அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவங்க அந்தளவுக்கு யூஐ மேக் பண்ணுற ஆட் இல்லை, ஆப் வச்சு இல்லை இவங்க. சரியா ஓகே, பேட்டரி சார்ஜ் போட்டு நெக்ஸ்ட்டு ட்ரோனில் வந்து நான் வந்து இன்செர்ட் பண்ணிட்டேன். அண்டு 2 கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்குது, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஒன்று இருக்குது. அண்டு ஓரளவுக்கு மீடியமான குவாலிட்டி தான் இருக்குது. அதெல்லாம் நான் பின்னாடி ஒன்று சொல்கிறேன். பேட்டரி போட்டு அந்த பவர் ஆன் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரோன் வந்து ஆன் ஆகிடும். நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணணுன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம ஃபோனில் தான் வந்து ரெக்கார்டர் ஆன் பண்ணுறது அண்ட் அதில் வியூ பண்ணலாம். டேரெக்டாக வந்து கேலரியிலே ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் ஃபோட்டோஸுமே எடுத்துக்க முடியும் அந்த ஃபோட்டோஸ் கேமராஸை வச்சு. அதோட அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2000க்கு வந்து ஃபோன் வாங்கினாலே அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. ஸோ எப்படி ட்ரோனில் எவ்வளோ கேமரா குவாலிட்டி கொடுக்க முடியும்னு உங்களுக்கே யோசிச்சு பாருங்கள். ஓரளவுக்கு டீசெண்டான கேமரா குவாலிட்டி தான் இருக்கும். ஓகே, எல்லா ஃபியூச்சரும் இருக்குது. அப்புறம் வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சார்ஜ் பண்ணிவிட்டேன் பேட்டரியை கரெக்டாகவே. அண்ட் தென் ட்ரோன்லேயும் வந்து நான் வந்து போட்டுட்டேன். பவர் ஆன் பண்ண பவர் ஆன் ஆகிடுச்சு. அந்த ப்ரொப்பலரையும் இதையும் வந்து நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன். எல்லாத்தையுமே கரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் ரிமோட்டையும் நான் வந்து அது கூட பேர் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்னென்ன ப்ரொசீஜரோ அதெல்லாம் நான் வந்து கரெக்டாக பண்ணிட்டேன். அண்ட் ஆன் பண்ணதுக்கப்புறமேட்டா தான் வந்து பார்த்தா ஒரு மோட்டர் மட்டும் சுற்றவே இல்லை. என்னடா இது, எனக்கு ஓட்ட தெரியாமல் போச்சான்னு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. அண்டு மறுபடியும் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் ஒன்று மட்டும் ஓடவே இல்லை. ஓகேவா, இப்போ நம்ம இதை ரிட்டன் போட்டோன்னா கண்டிப்பாக வந்து 7 நாளுக்கு மேலே ஆகும். அது மட்டும் இல்லாமல் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத அதுக்கு தனியாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். அவங்களுக்கு தனியாக கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி பேசணும். இவ்வளோ வேலை இருக்குது இதில். சரி ஓகே, நான் ஃபஸ்ட் டைம் வாங்கினப்போ இந்த பிரச்சனைலாம் வந்துருச்சு இல்லையா? ஸோ நான் உங்களுக்கு என்னென்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று பேட்டரி நல்லா இருக்கா பார்த்துவாங்க ட்ரோனில். அண்ட் கேமரா குவாலிட்டி வேணும் கண்டிப்பாக. நீங்கள் இது வந்து டாய் கேட்டகரியில் தான் வரும் இந்த ட்ரோன். பட் ஆனால் இருந்தாலும் நம்ம டாய் கேட்டகரியில் வரக்கூடிய ட்ரோன்ஸ்லேயே நல்ல குவாலிட்டியில் வரக்கூடிய ட்ரோன்ஸும் இருக்குது. ஸோ அதை தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இதை சும்மா நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறதுக்காக, அதாவது கற்றுக்கிறதுக்காக என்ன வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இது ப்ரிஃபரபிள் கிடையாது. ஏன்னா பில்ட் குவாலிட்டி வைஸ் ஓகே தான். பட் ஆனால் அந்த பேட்டரியில், கேமராவில் அண்ட் தென் கண்ட்ரோல்ஸில் மட்டும் கொஞ்சம் டிஸாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ அது போல் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2000 ரூபாய்க்கு இதுவே ஒர்த்து தான். பட் இது கொஞ்சம் ஃப்ளை ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபெய்த்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் ஆனால் இது வந்து ஃப்ளை ஆகலை. ஒரு பர்புலர் ஒர்க் ஆகலனாலே கண்டிப்பாக ட்ரோன் வந்து ஃப்ளை ஆகாது. நான் வீடியோஸ் சாம்பிள்ஸ்லாம் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஃபோட்டோஸ் எடுத்து தான் அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இது போல் அடுத்த ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.